ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இல்சராக் தமிழ் அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிஆரில் ஒரு மேட்ச் இறங்கியிருக்கோம். ஸோ இது வந்து என் ஸ்குவாட் டீம்மேட்லாம் கிடையாது கைஸ். நானாக வந்து போயிருக்கேன் பிஆரில். நானாக ரேண்டமாக ஸ்குவாட் சூஸ் பண்ணிட்டு நான் போனேன். அப்போ வந்தவங்க தான், யாரும் பிரியாமல் தான் இறங்கி இந்த மேட்ச் எப்படி கலக்கணும்னு மட்டும் பாருங்கள். பூயா அடித்தோமா இல்லையா, என்ன ஆச்சு லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்மக்கிட்ட மேப் இல்லை, அவங்கக்கிட்ட தான் மேப் இருக்குது. நம்ம அன்ஃபாலோ கொடுக்கல, அவங்க கூடவே நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ அவங்க எங்கே இறக்கி விட்ருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். மாஸ் எலக்ட்ரியில் இறக்கி விட்ருக்காங்க. சரி, ஓகே, நல்ல பிளேஸ் தான். ஆடாப்பாவி மேலே இறக்கி விட்டானுங்களா? சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, ஒன்று பார்த்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி எடிட் பண்ணியிருப்பேன் கைஸ். ஏன்னா இதோட டைம் லென்த் 16 மினிட் கிட்ட வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பீடாக இருக்க மாதிரி எடிட் பண்ணியிருப்பேன். சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இது 16 மினிட் வீடியோவாக நான் 6 செகண்ட்ஸ்குள்ளே அடக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம லூட்லாம் அடிச்சுட்டு நம்ம இங்கே பொச்சனா கிட்டே இருக்க ஒரு இடத்தாண்ட இருக்கோம். ஓகேவா, பொச்சனாக்காண்ட தான் இருக்கோம். மாட்டினாண்டா அவனையும் அடித்து முடிச்சாச்சு. இப்போ ஒருத்தன் வந்தான்ல ஸ்னோ மண்டையன், அவனை நம்ம தான் அடித்து கில் பண்ணி ஒரு கில்லு. ஸோ நம்மளோட ஸ்பீடாக போகிறதால வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். கார் எடுத்துகிட்டு வீலிங்லாம் அடிச்சுட்டு நம்ம டீம்மேட் பின்னாடி தான் நம்ம சுற்றிட்டுருக்கோம். ஜோனில் வர பசங்களை கில் பண்ணோம்ல, அதனால தான். இதோ ஹெட்ஷாட்டு மண்டையிலே வாங்கினான் பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஆரோம்ல, அந்த மண்டை சும்மா தெரிக்குது. உட்பேக்கர்லலாம் ஆனால் மண்டை தெரியுது. சரி, ஓகே, அப்படியே போயிட்டு இங்கே எவனாச்சும் இருந்தால் மாட்டினாங்க. போடு தக்கிட போடு, சாவடி வாங்க போகிறான். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. மொத்தம் 2 கில்லு நம்ம பண்ணியிருக்கோம். 2 கில்லு பண்ணியிருக்கோம். நம்ம கில்லேருந்து ஒருத்தன் ஓசி எடுத்துட்டான். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலி 3 கில்லு வரணும். 2 கில்லு வந்ததுக்கான காரணமே அதுதான். இப்போ எங்கள் டீமில் எல்லாருமே செத்துட்டாங்க. இப்போ நான் சோலோ டேர் எடுக்க போகிறேன். சோலோ டேர் எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், நான் சோலோ டேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணனா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம சோலோ டேர் எடுத்துட்டோம். ஸோ இப்போ எங்கேயாச்சும் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் பேரை ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்போ சோலோ டேர் எடுக்கலை கைஸ். நான் சோலோ டேர் நான் இப்போ எடுக்கலை, நான் ரீவே பண்ணி விட்டேன். நானே அதை சரியாக கவனிக்கல. சரி, ஓகே. லாஸ்ட்டில் தான் சோலோ டேர் எடுப்பேன் நினைக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு வாட்டி செத்து போயிடுவேன், அதனாலேயும் சோலோ டேர் எடுப்பேன் நான். ஓகே, இப்போ நம்ம டீம்மேட்டெல்லாம் ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட்டில் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னு. சக்ஸஸ்ஃபுல்லாக சோலோ டேர் எடுத்து முடிச்சோமான்னு மட்டும் பாருங்கள். ஓகே கைஸ். அடா பாவி, எல்லோரும் செத்துட்டிங்களா? அடா பாவி, செத்து போயிட்டானுங்க கைஸ். இப்போ தான் சோலோ டேர் எடுக்க வேண்டிய நிலமை. சோலோ டேர் எடுத்தாச்சு. ஓகே, நம்மளை சுற்றி எனிமி நம்ம மாட்டினோன்னா நம்ம கதையை முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. ஸோ இப்போ சோலோ டேர் எடுத்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியல. ஏன்னா இப்போ எங்கிட்ட காசு இல்லை, அந்த வெண்டிங் மிஷின்லேயும் எடுக்க முடியல. இந்த சோலோ டேரை எங்கே தான் போய் எடுக்கிறது? இந்த லாஸ்ட் ஜோனில் வெண்டிங் மிஷினே காணோம். ஸோ என்னால் இப்போ எடுக்க முடியாது. ஸோ எனக்கு 50 ரூபா வேறு போட்டு விட்ருக்கேன். லைக்லாம் போடுறாங்க. நான் அவ்வளோலாம் ஒருத்தில்லடா. சரி, பரவாயில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக, இந்திக்கார பசங்களுக்காக நம்ம சோலோ டேர் எடுக்கிறதுக்கு போகிறோம். ஓகேவா, சோலோ டேர் எடுக்கிறோம் கைஸ். அம்பானுங்க மண்டையே உடைக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ வாங்க சோலோ டேர் எடுக்க நம்ம குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்க போகிறோம். இங்கே ஃபுல்லாமே ஓட்டம் தான், ஒரு லூட்டும் இல்லை. அப்போ காசு ஓகே போடுங்க, வேறு லெவல் காசு. நான் இப்போது வீடியோ எடுக்கும் போதே நான் வாய்ஸ் கொடுக்கல கைஸ். வீடியோ எடுத்து முடிச்சிட்டு அப்புறம் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். சோலோ டேர் எடுத்தனா இல்லைன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்து நான் சோலோ டேர் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுன்னா, அதே மாதிரி உங்கள் டீம்மேட் இந்த மாதிரி யாராச்சும் சோலோ டேர் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்களா? அவங்க யார், அந்த ஃப்ரெண்டோட நேமை கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ இங்கே க்ளோவால் போட்டு தான் இங்கே தான் சர்வே பண்ண போகிறோம். நம்மளை சுற்றி நிறைய பேர், வெளியில் போனோன்னா நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. நான் ஆடியோ மியூட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்கல. ஆனால் நான் ப்ளே பண்ணும்போது என்னை சுற்றி இந்த க்ளோவாலே உடைக்க நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அதனால தான் நான் இங்கே பாருங்கள் அட்டாக்கிங் காட்டுதா, செகண்ட் டைமில் நான் க்ளோவால் போட்டிருப்பேன். இப்போ புரியுதா நான் எதுக்காக க்ளோவால் போட்டேன்னா? இந்த சைடில் உக்காஞ்சிட்டோன்னா கொஞ்சம் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நான் லாஸ்ட் அலைவுக்குள்ளே வந்துட்டேன். அலைவில் 10ல் வந்துட்டேன். லாஸ்ட் ஜோனுக்குள்ளே சர்வே ஆகி வந்தனால இப்போ எனக்கு
கொஞ்சம் அப்படியே பயமாக இருக்குது. நம்ம டீம்மேட்டெல்லாம் ரிவ்யூ பண்ணி விட்டு காப்பாற்ற முடியுமா? இன்னும் ஃபைனல் ஃபைட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். 5 பேர் தான் இறங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எனிமி ஆளுங்கள்லாம் ரிவ்யூ பண்ணி இறங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு வர ஒரே பயமாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இது ரீவைடு இன்னும் கொஞ்சம் தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டோன்னா எப்படியாச்சும் நம்ம போயிடலாம் கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சோலோ டேர் நம்ம முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக நம்ம சோலோ டேர் முடிச்சிட்டோம். நம்ம என்றைக்குமே சோலோ டேர் நம்மளுக்கு சர்வேன்னு வந்துட்டா சர்வே பண்ணுவோம், ரஷ்ஷிங்னு வந்துட்டா ரஷ்ஷிங் பண்ணுவோம். ஆல்ரவுண்டராக எல்லாருமே பண்ணுவோம் கைஸ், பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் சொல்லுங்கள், நம்ம யூஐடி ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம யூஐடி நம்ம என்ன பண்டில் வச்சுருக்கோம் அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு கமெண்டை மட்டும் போட்டுவிட்ருங்க. எஸ்ன்னு மட்டும் ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. நம்ம அந்த வேலையை முடிச்சிடுவோம். இவனையும் முடிச்சாச்சு, வேலையும் முடிச்சாச்சு, இவனையும் முடிச்சாச்சு. இப்போ ஜோன்லேருந்து தப்பிக்கணும். சரியான ஜோனுப்பா. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே என் மண்டை உடஞ்சிருமில்ல. அடப்பாவி, நம்பர் 1 பிளேயர் செத்துட்டான். இப்போ 4வது பிளேயரும் செகண்ட் பிளேயர், அதாவது நான் மட்டும் தான் கைஸ் இருக்கோம். இப்போ நாங்கள் 2 பேர் இங்கே சர்வே பண்ணி போய் தான் நாங்கள் தப்பிச்சு தான் நாங்கள் இது பண்ண முடியும். ஓகே, இன்னும் 4 பேர் காலி இதே பண்ணி விட்ருவோம் நம்ம ஃப்ரெண்டை. ஷிட், 4 பேர் 2 vs 2ன்னு நினைக்கிறேன். 4 பேர். ஆமாம், நாங்கள் 2 பேர், அவங்க 2 பேர். இப்போ 3 பேர் கைஸ். ஒருத்தன் தான் கைஸ். அவன் செத்துட்டான். அப்போ இவன் ஒருத்தன் மட்டும்தான். தோ முன்னாடி இருக்கான். இவனை ஏறி போய் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரனேட் கரெக்டாக போகுமா? நம்மளுக்கு நேடு தூக்கி போட தெரியாது கைஸ். நம்மளுக்கு ஒன்லி க்ளோவல் மட்டும்தான். நேடில் நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஸோ ஷிட், கிட்ட வர ஆரம்பிச்சிட்டான். நம்ம கிட்ட போனால் தான் வேலைக்கு ஆகும். நல்ல வேலை, உற்பேக்கரோட ரேஞ்ச் ஏற்றிட்டானுங்க, பிரச்சனை இல்லை. அட்டாக்கிங் பண்ண அவ்வளோதான். ஸ்கேட் போர்ட்லேயே போய் அவனை முடிச்சிடுவேன். ஷிட், பாய் கைஸ்.